ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் சேனல். இப்போ இந்த வீடியோல ஒரு குழந்தைகளுக்கான சிறு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல தாகமான காகம் இதை ஒரு அனிமேஷன் வடிவத்துல நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சிக்கு எல்லாரும் எனக்கு ஆதரவு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு காக்கா வசிச்சு வந்துச்சு. அந்த காக்காக்கு ரொம்ப தனித்தாக எடுத்துச்சு. அந்த காக்கா காடு மேடு மலையெல்லாம் தேடி பார்த்துச்சு. அதுக்கு தண்ணியே கிடைக்கல. அப்ப ஒரு கிராமத்துல ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பானையில தண்ணிய பார்த்துச்சு. வேகமா அந்த தண்ணி கிட்ட போயிடுச்சா. போனா தண்ணி கீழே அடியில இருந்துச்சு. அந்த புத்திசாலித்தனமான காக்கா ஒரு ஐடியா பண்ணுச்சு. அது என்ன ஐடியான்னு பார்க்கலாமா? பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து ஒவ்வொன்னா அந்த பானைக்குள்ள அதோட விடாமுயற்சியால போட்டுக்கிட்டே இருந்துச்சு. தண்ணி மேல வந்துச்சு. மேல வந்ததும் தண்ணிய குடிச்சிட்டு தன்னோட தாகம் தணிஞ்சிருச்சு. தணிஞ்ச உடனே காகம் என்ன செஞ்சிச்சு? சந்தோஷமா ஹாப்பியா அதோட காட்டுக்கு திருப்பியும் பறந்து போயிருச்சு. காகம் இந்த சிறுகதையின் மூலமா விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தா நம்ம எதுலையுமே வெற்றி பெறலான்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையும் இந்த புதிய முயற்சியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.